டெல்லியில் உள்ள கேரள இல்ல உணவகத்தில் மாட்டிறைச்சி இன்று முதல் மீண்டும் பரிமாறப்படுகிறது. இந்த விவகாரம் பற்றி கூடுதல் தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, பசு மாட்டு இறைச்சி வழங்கப்படல, எருமை மாட்டு இறைச்சி மட்டுமே வழங்கப்படுகிறது அப்படின்னு கேரள மாநில தலைமைச் செயலாளர் விளக்கம் கொடுத்துட்டாரு. அதன் அடிப்படையில் மீண்டும் இப்போது உணவு வழங்கப்படுகிறதா? நிச்சயமாக, அதாவது இன்று முதல் இங்குள்ள உணவகத்திலே மீண்டும் மாட்டிறைச்சி, அதாவது எருமை மாட்டு இறைச்சி பரிமாறப்படும் என்று இங்குள்ள அதிகாரிகள் சொல்கிறார்கள். அது பொதுவாக சமைக்கப்பட்டு பரிமாறப்படுவது மதிய உணவு நேரத்திலே தான். ஆகவே இன்று காலையிலே அதுபோல எதுவும் நடக்கவில்லை என்றாலும் இன்று மதியம் நடக்கும், அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று இங்குள்ள அதிகாரிகள் சொல்கிறார்கள். இதனால் ஏதேனும் பிரச்சனை வரக்கூடுமோ என்ற பயம் ஒரு புறம் இருக்கிறது. அதனால்தான் நீங்கள் பார்க்கலாம், நமது ஒளிப்பதிவாளர் இப்போது உங்களுக்கு காட்டுவார்கள். நேற்று இங்கிருந்த நிலைமை ரொம்பவுமே ஒரு பரபரப்பான சூழ்நிலையாக இருந்தது. இன்று அந்த பரபரப்பு கொஞ்சம் குறைந்திருக்கிறது. இருந்தாலும் ஒருவேளை ஏதேனும் இந்து அமைப்புகள் இங்கே போராட்டம் நடத்தலாமோ என்கிற காரணத்துக்காக வெளியே செல்லும் அவுட் கேட் மூடப்பட்டிருக்கிறது. போலீஸ் பாதுகாவல் போடப்பட்டிருக்கிறது. உள்ளே வருவதற்கான இன்கேட் மட்டுமே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கும் காவல் போடப்பட்டிருக்கிறது. யார் வருகிறார்கள், எதற்காக வருகிறார்கள் என்று விசாரித்தே பின்னர் அனுமதி அளிக்கப்படுகிறது. ஆகவே இன்று இங்கே மாட்டிறைச்சி பரிமாறப்படுகிறது என்ற காரணத்தால் போராட்டம் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்கான கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே இன்று ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவர்கள் இங்கே வந்து டெல்லி போலீஸ் இங்கே சோதனை நடத்தியதற்கு கண்டனம் தெரிவிப்பார்கள் என்றும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதற்காகவும் இந்த கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் அதிகாரிகள் சொல்கிறார்கள். அதே சமயத்தில் நீங்கள் பார்க்கலாம், கேரளா ஹவுஸ் முழுவதும் நேற்று முழுக்க போராட்டம், நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வருகை, சமூக ஆர்வலர்களின் வருகை என்று மிகவும் பரபரப்பாக இருந்தது. இன்று அத்தகைய சூழ்நிலை இல்லை. இங்குள்ள ஊடகத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இங்கே அமைதியாக காத்திருக்கிறார்கள். இன்று என்ன நடக்கிறது, இங்கே என்ன தகவல்கள் வெளிவருகின்றன என்பதை பார்க்கிறார்கள். ஆகவே கேரளா ஹவுஸை சேர்ந்த அதிகாரிகள் ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள், இன்று முதல் மீண்டும் எருமை மாட்டிறைச்சி இங்குள்ள உணவகத்திலே மீண்டும் சமைக்கப்படும், பரிமாறப்படும் என்று. அது சட்டப்படி சரியானது. அதிலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. டெல்லி போலீஸுக்கும் இதனால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஏற்கனவே நாங்கள் டெல்லி போலீஸுக்கு ஏன் அனுமதி இல்லாமல் நுழைந்தீர்கள் என்று தகவல் அனுப்பிவிட்டோம், அதற்கான கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நேற்று இருந்த பரபரப்பு குறைந்து இன்று கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி திரும்பிக் கொண்டிருக்கிறது. இன்று மதியம் முதல் மாட்டிறைச்சி மீண்டும் பரிமாறப்படும் என்பதால் அதற்கு எதிரான கோஷங்களும் தற்போது குறைந்திருக்கின்றன. கார்த்திகேயன், கேரள இல்லத்தில் டெல்லி போலீசாரின் ஆய்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் கேரள முதலமைச்சர் உம்மன் சாண்டி கடிதம் எழுதியிருக்கிறார். அதேபோன்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் இது மாநில சுயாட்சிக்கு எதிரானது என்கிற கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதற்கு மத்திய அரசுடைய கருத்து என்ன, நிலைப்பாடு என்ன, ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக கார்த்திகேயன், டெல்லி போலீஸ் இங்கே வந்து சோதனை நடத்தியது ஒரு அத்துமீறும் செயல் என்பது இங்கே கேரளா ஹவுஸில் உள்ள அதிகாரிகளின் கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் கேரள அரசின் கருத்தே அதுதான். அதனால்தான் கேரள முதலமைச்சர் நேற்றே பிரதமர் நரேந்திர மோடிக்கும் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கும் இது பற்றி கடிதம் எழுதியிருந்தார். அதே சமயத்திலே கேரளா ஹவுஸிலே உள்ள அதிகாரிகள் டெல்லி போலீஸுக்கும் புகார் கொடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையிலே உள்துறை அமைச்சர் இன்று டெல்லி போலீஸுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். நடந்தது என்ன, அது பற்றிய விவரங்களை தரும்படி சொல்லியிருக்கிறார். அதாவது ஒரு வகையிலே ஏன் இது போல நடந்தது என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். ஏனென்றால் இந்த கேரளா ஹவுஸுக்கு வருவதற்கு முன்பாகவே டெல்லி போலீஸை சேர்ந்தவர்கள் இங்குள்ள பொறுப்பான அதிகாரி யார் என்று கேட்டறிந்திருக்கலாம். இங்குள்ள ரெசிடென்ட் கமிஷனரான ஜிஜி தாம்சனை தொடர்பு கொண்டிருக்கலாம். தொடர்பு கொண்டு அவரிடம் நிலவரம் என்ன என்பதை கேட்டறிந்திருக்கலாம், உண்மை என்ன என்பதை கேட்டறிந்திருக்கலாம். அதன் பிறகு அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுத்திருக்கலாம். இந்த சர்ச்சை முழுக்க டெல்லி போலீஸ் அதுபோல செய்ததால் ஏற்பட்டது, அதை தவிர்த்திருக்கலாம் என்ற கருத்து இருக்கிறது. ஒரு பக்கம் டெல்லி போலீஸ் நுழைந்தது ஏன் என்ற கேள்வி, இன்னொரு புறம் நேற்றைய தினம் மாட்டிறைச்சி பரிமாறப்படவில்லை, அது இந்த உணவகத்தில் இருந்து நீக்கப்பட்டு விட்டதா, ஏன் நீக்கப்பட்டு விட்டது, அதை எப்படி அது போல செய்யலாம் என்று அதற்காக இன்னொரு போராட்டம் என்று இரண்டு பக்கங்களிலும் பெரும் சர்ச்சையாக இருந்தது. இப்போது இந்த சர்ச்சை ஓரளவுக்கு தணிந்து வருகிறது. ஆனால் டெல்லி போலீஸ் தற்போது ஏன் இது போல நடந்தது என்பதற்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. கார்த்திகேயன், கேரள இல்ல உணவகத்தில் பசு மாட்டிறைச்சி பரிமாறப்படுவதாக விஷ்ணு பிரசாத் என்பவர் புகார் அளித்திருந்தார். இதை டெல்லி போலீஸ் தான் உறுதிப்படுத்தணுமா, இல்ல வேறு துறை அதிகாரிகள் இதற்கான ஆய்வை நடத்த வேண்டியிருக்குமா?
நிச்சயமாக, அதாவது விஷ்ணுகுப்தா கொடுத்த புகாரிலே சொல்லியிருந்தது என்னவென்றால், மாட்டிறைச்சி இங்கே பரிமாறப்படுகிறது, இது சட்டவிரோதமானது, ஆகவே டெல்லி போலீஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். விஷ்ணுகுப்தாவை நாம் கூட தொடர்பு கொண்டு பேசிய போது அவர் சொல்லியது என்னவென்றால், இங்குள்ள உணவகத்திலே என்னென்ன உணவுகள் பரிமாறப்படுகின்றன என்று அங்குள்ள ஒரு பலகையிலே எழுதி வைக்கப்பட்டிருந்தது. அதிலே எல்லா விஷயங்களும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தன. ஆனால் ஒரே ஒரு தகவல் மட்டும் மலையாளத்திலே எழுதப்பட்டிருந்தது. அது என்ன என்று நான் விசாரித்தேன். மாட்டிறைச்சி என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையிலே தான் நான் புகார் கொடுத்தேன் என்று சொல்கிறார். ஆனால் மாட்டிறைச்சி என்பதிலே அது பசுமாட்டின் இறைச்சியா எருமை மாட்டின் இறைச்சியா என்று அதிலே இரண்டு வகையாக அது பிரித்து பார்க்கப்படுகிறது. டெல்லியிலே பசுவதை செய்வதற்குத்தான் தடை இருக்கிறது. சட்டப்படி அது குற்றம். பசுமாட்டினுடைய இறைச்சியை யாரும் விற்கவோ அல்லது பரிமாறவோ செய்தால் அதுவும் குற்றம். ஆனால் கேரளா அதிகாரிகள் சொல்வது என்னவென்றால், இங்கு எருமை மாட்டு இறைச்சி தான் பரிமாறப்படுகிறது, அதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. நாங்கள் இந்த இறைச்சியை நாங்களாக இங்கே வதை செய்து கொண்டு வருவதில்லை, அது சந்தையிலே விற்கப்படுகிறது, அங்கிருந்து வாங்கி வந்து தான் இங்கே சமைத்து கொடுக்கிறோம். கேரளாவிலிருந்து வருபவர்கள் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த பலர் இங்கே தங்கியிருப்பவர்கள் இதை விரும்பி சாப்பிடுகிறார்கள், அவர்களின் விருப்பத்தின் அடிப்படையிலே தான் இது பரிமாறப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே சட்டப்படி அது குற்றம் அல்ல என்பது அவர்களுடைய வாதமாக இருக்கிறது. ஆகவே இது பற்றி தவறான தகவல் கொடுக்கப்பட்டதா டெல்லி போலீஸ்க்கு, வேண்டுமென்றே திரித்து சொல்லப்பட்டதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆகவே டெல்லி போலீஸ் விஷ்ணுகுப்தாவை தொடர்பு கொண்டு ஏன் அவர் இது மாதிரியான புகாரை கொடுத்தார் என்று தற்போது விசாரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அது ஒரு தவறான புகார் என்ற அடிப்படையில் அவர் மீது நடவடிக்கையும் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. உள்துறை அமைச்சகத்தின் கீழ் தான் டெல்லி போலீஸ் செயல்படுகிறது என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் டெல்லி அரசை பொறுத்தவரை அவர்களும் ஏற்கனவே கண்டனம் தெரிவித்து விட்டார்கள். ஆகவே தற்போது டெல்லி போலீஸ் விஷ்ணுகுப்தாவை விசாரித்து ஏன் இது போல நடவடிக்கை எடுத்தார் என்ற அந்த தகவலையும் தங்கள் உள்துறை அமைச்சகத்துக்கு கொடுக்கும் அறிக்கையிலே சேர்க்க வாய்ப்பு இருக்கிறது. கார்த்திகேயன், விரிவான தகவலுக்கு நன்றி கணபதி.